அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஆழமான இறையியல் கோட்பாடுகள் நிறைய இருக்குது. அந்த ஆழமான இறையியல் கோட்பாடுகளில் மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத மர்மமான ஒரு காரியம் இன்று வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த மர்மமான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திரித்துவம் என்கிற காரியம். மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத மர்மமாக அது இருந்தாலும் ஆதியாகமம் புஸ்தகம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் வரைக்கும் இந்த திரித்துவம் என்பது மறைபொருளாகவும் வெளிப்படையாகவும் பறந்து விரிந்திருக்கிறது. இந்த திரித்துவம் பற்றிய ஆழமான விளக்கங்களை பரிசுத்த வேத வசனங்கள் மூலமாகவும் வரலாற்று அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோடும் நாம தெளிவாக பார்க்க போறோம். இந்த திரித்துவம் என்கிற வார்த்தையினுடைய தோற்றம் எங்கே இருந்து வந்தது, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பரிசுத்த தமிழ் வேதாகமத்திலேயோ அதனுடைய மூல மொழிகளான எபிரேயத்திலேயோ கிரேக்கத்திலேயோ இந்த திரித்துவம் என்கிற வார்த்தையே கிடையாது. இந்த குறிப்பிட்ட வார்த்தையானது வேதாகமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சத்தியத்தையும் விளக்குவதற்காக விசுவாச தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இறையியல் வார்த்தை. கிபி 2ஆம் நூற்றாண்டுல அந்தியோகியா நகர்ல பிஷப்பாக இருந்த தியோபிலஸ் அப்படிங்கிற ஒருவரும், கிபி 3ஆம் நூற்றாண்டுல ரோம பேரரசனுடைய மிகச்சிறந்த இறையியலாளரான தெர்த்துல்லியன் என்கிறவரும் தான் ட்ரினிதாஸ் என்கிற ஒரு லத்தீன் வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவங்க. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, மூன்றுத்துவம் அல்லது மூவொருமை என்பது. கிபி 325 நடந்த நிசேயா பொது சங்கத்தில் இந்த திரித்துவ கோட்பாடு என்பது விவிலிய ஆதாரங்களின்படி அறிவியல் பூர்வமாக விவாதிக்கப்பட்டு சபையினுடைய அதிகாரப்பூர்வ விசுவாச அறிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த திரித்துவத்தினுடைய அடிப்படை இலக்கணம் என்ன என்று பார்ப்போமா? நம்முடைய தேவன் ஒரே தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற மூன்று தனித்தனி நபர்களாக ஒரே தெய்வீக ஸ்பாவத்தில் நித்தியமாக இருக்கிறார். இங்கு ஒரே தேவன் என்பது அவருடைய தன்மையையும், மூன்று நபர்கள் என்பது அவர்களுடைய செயல்பாட்டு தத்துவத்தையும் குறிக்கிறது. சில மனிதர்கள் திரித்துவத்தை எப்படி கணக்கீடு செய்கிறார்கள் அப்படின்னா, 1 கூட்டல் 1 கூட்டல் 1 3 என்று கணக்கீடு செய்கிறார்கள். ஆனால் இது தெய்வீக கணக்கீடின்படி 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 அதனுடைய விடை 1 தான். இந்த திரித்துவத்தை பற்றி ஆதியாகமத்தில் காணப்படுகிற வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம் இல்லையா? இங்கு தேவன் என்பதற்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற எபிரேய மூல வார்த்தை ஏலோஹிம் என்பது. எபிரேய இலக்கத்தின்படி எல் என்பது ஒருமையை குறிக்கும், ஏலோஹிம் என்பது பன்மையை குறிக்கிற ஒன்று. அதாவது பரிசுத்த வேதாகமத்தினுடைய முதல் வசனத்திலேயே தேவன் பன்மைத்துவமானவர் அப்படிங்கிறத தேவனே வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானத்தில் வெளிப்பட்ட திரித்துவம். புதிய ஏற்பாட்டில் திரித்துவத்தின் 3 நபர்களும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல வெளிப்பட்டது ஆச்சரியமான காரியம். அந்த நிகழ்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற நிகழ்வு. மத்தேயு நற்செய்தி நூல்ல 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரிலிருந்து கரையேறுகிறார். அந்த நொடியில பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்குகிறார். பிதாவானவர் வானத்திலிருந்து பேசுகிறார். இப்படி மூவரும் தங்களை உலகத்திற்கு வெளிப்படுத்தி திரித்துவத்தின் தன்மைகளை உறுதிப்படுத்தினார்கள். அதே போல மகா பெரிய கட்டளையும் திரித்துவத்தின் நாமமும் என்ன என்று பார்த்து விடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தம்முடைய ஊழியத்தை முடித்த பின்பு பரமேறி செல்ல போகிறார். அந்த சமயத்தில் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டளையை கொடுத்தார். அதுதான் த கிரேட் கமிஷன் என்று அழைக்கப்படுகிறது. மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே ஆச்சரியமான கிரேக்க இலக்கண உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாமங்களிலே என்று பன்மையில சொல்லாம நாமத்திலே என்று ஒருமையில் சொல்லுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று 3 நபர்களையும் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மூவரையும் நாமங்கள் என்று சொல்லாமல் நாமத்திலே என்று ஒருமையில் சொல்லுகிறார். திருத்துவத்தில் 3 நபர்கள் இருந்தாலும் அவர்களுடைய நாமம் ஒன்றுதான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீட்பின் திட்டத்தில் திரித்துவத்தினுடைய பங்கு என்ன? மனிதகுல ரட்சிப்பினுடைய மகா பெரிய திட்டத்தில் திரித்துவம் எவ்வளவு அழகாய் செயல்படுகிறது என்று சொல்லி பாருங்கள். இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் மிக அழகா தொகுத்து எழுதுறாரு. 1 பேதுரு 1:2 வாசிக்கும் போது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படுதலினாலும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுதலினாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்று எழுதுகிறார். அப்போ பிதா நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், குமாரன் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார், பரிசுத்தாவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறார். இந்த மூவருடைய கிரியை இல்லாமல் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. அப்போஸ்தலருடைய ஆசீர்வாதத்தில் இந்த திரித்துவத்தினுடைய பங்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஆரம்பகால சபைகளில் அப்போஸ்தலர்கள் தங்கள் சபையாரை வாழ்த்துவாங்க. எப்படி வாழ்த்துவாங்க தெரியுமா? 2 கொரிந்தியர் 13:14 பவுல் எழுதுறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிதாவின் அன்பு, குமாரனின் கிருபை, ஆவியானவரின் ஐக்கியம்
இந்த மூன்றும் இணைந்துதான் விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்வை பத்திரப்படுத்துகிறது என்பது அப்போஸ்தலர்கள் கொடுத்த போதனையாக இருக்கிறது. இயற்கையின் மூலமாக கூட திரித்துவம் விளங்குகிறது தெரியுமா? அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் 3 நிலைகளிலும் இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த 3 நிலைகளிலும் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு மாறுவதே இல்லை, H2O என்றே தான் இருக்கிறது. காலத்தின் தத்துவமும் திரித்துவத்தை வெளிப்படுத்துகிறது. நமக்கு தெரியும் 3 விதமான காலங்கள் உண்டு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எதிர்காலம் இன்னும் வரவில்லை, நிகழ்காலம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது, கடந்த காலம் போய்விட்டது. ஆனால் இந்த மூன்றும் இணைந்தது தான் காலம் என்று பொருள்படுகிறது. அப்படியானால் காலம் என்பது ஒன்று, அந்த காலத்திற்குள்ளே தான் கடந்த காலமும் இருக்கிறது, நிகழ்காலமும் இருக்கிறது, எதிர்காலமும் இருக்கிறது. இப்படி காலத்தின் அமைப்பிலேயே திரித்துவ தேவன் தம்முடைய முத்திரையை பதித்திருக்கிறார். மனிதனுடைய சிருஷ்டிப்பில் திரித்துவத்தினுடைய சாயல் இருக்கிறது தெரியுமா? ஆவி, ஆன்மா, சரீரம் என்பது மனிதனுடைய சரீரத்தின் அமைப்பு. ஆனால் மனிதன் ஒருவன் தான். இது திரித்துவ கடவுளினுடைய வெளிப்பாடு மனிதனுடைய சிருஷ்டிப்பிலே வெளிப்படுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்று அடிக்கடி வாசிப்போம் தெரியுமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆகாரிடமும், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேயிடமும் இந்த கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டு பேசுகிறத பார்க்க முடியும். இந்த கர்த்தருடைய தூதனானவர் சாதாரண சிருஷ்டிக்கப்பட்ட தூதன் அல்ல. மாறாக அவர் பேசும்போது நானே உன் தேவன் என்று தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி பேசுகிறார். அவரை கண்ட மனிதர்களும் நான் தேவனை கண்டேன் என்று தேவனாகவே அவரை கருதி பேசுகிறார்கள். இறையியல் ஆராய்ச்சியின்படி இப்படி வெளிப்பட்ட கர்த்தருடைய தூதனானவர் எனப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்த தற்காலிக மனித தோற்றங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் கிறிஸ்டோபோனி என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலமாக குமாரன் ஆதி முதலே பிதாவாகிய தேவனோடு கூட இணைந்து கிரியை செய்தார் என்பது மிக தெளிவான செய்தி. பிதா, குமாரன், ஆவியானவர் இந்த 3 நபர்களுக்குள்ளேயும் எந்த விதமான பொறாமையோ சண்டையோ பிரிவினையோ கிடையாது. அவங்க ஆதி முதற்கொண்டு இன்று வரைக்கும் மட்டுமல்ல, நித்தியம் வரைக்கும் மகா உன்னதமான அன்பினாலும் ஒற்றுமையினாலும் ஐக்கியத்தினாலும் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை ஒன்றுதான். நாம் செய்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் திரித்துவத்தின் பங்கு இருக்கிறது தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2:18 எழுதுகிறார், அவர் மூலமாய், அதாவது குமாரன் மூலமாய் நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்திற்கு சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். குமாரன் மூலமாய் ஆவியானவருக்குள் பிதாவினிடத்தில் சேர்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஆராதனை முழுமை அடைவது இந்த திரியேக தேவனுக்குள் தான் அப்படிங்கிறத நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். முடிவாக சில விஷயங்களை சொல்லுகிறேன். தேவனுடைய மர்மங்களை நம்முடைய சிறிய மனித மூளையால் விளங்கிக் கொள்ளவே முடியாது, முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. இதை நாம் ஒப்புக்கொண்டு முழுமையான விசுவாசத்தோடு அவரை ஆராதிக்க நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஒரு சிறிய பாத்திரத்துக்குள்ள பெரிய சமுத்திரத்தை அடக்கி வைக்க முடியாதோ, அதே போல கடவுளை பற்றிய மாபெரும் சத்தியத்தை நம்முடைய சின்ன மூளைக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. பிதா குமாரனை மகிமைப்படுத்தினார், குமாரன் பிதாவை மகிமைப்படுத்தினார், ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். இந்த தெய்வீக திரித்துவ பண்பை போல நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஐக்கியப்பட்டு தேவனை ஆராதிப்பதுதான் அவருக்கு நாம் செலுத்துகிற மகிமையாக இருக்கும். இவைகள் தான் இந்த திரித்துவம் நமக்கு கற்றுத்தருகிற உன்னதமான சத்தியமாக இருக்கிறது. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.